இதோ வந்து விடுகிறேன் என சென்றவர் 4 மாதங்களாகியும் காணவில்லை. மனைவி அளித்த புகார், சிக்கிய சொந்தக்காரன். என்ன நடந்தது? இதோ வந்து விடுகிறேன் என 2 சக்கர வாகனத்தில் சர்ரென்று புறப்பட்ட விவசாயி. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக வீடு திரும்பாத சோகம். காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் எந்த அப்டேட்டும் இல்லாமல் தவித்த குடும்பம். ஒரு கட்டத்தில் வட்டாட்சியரிடம் சென்று சரணடைந்திருக்கிறார் உயிரிழந்த விவசாயியின் சகோதரியின் கணவர். தென்னந்தோப்பில் வைத்து விவசாயிக்கு நடந்தது என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அத்தனூர்பட்டி புது கிராமத்தைச் சேர்ந்த முனியன் என்பவருக்கு செல்வி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று வீட்டில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் வெளியே சென்ற அவர் இரவு வீடு வந்து சேரவில்லை. இதனால் பதறிய குடும்பம் வேலை விஷயமாக ஒருவேளை வெளியூர் சென்றிருக்கலாம் என நினைத்து பேசாமல் இருந்துள்ளனர். ஆனால் பல நாட்களாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த மனைவி செல்வி காவல் நிலையத்தில் விவரங்களை கூறி புகார் அளித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன முனியனை தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் காணாமல் போன முனியனின் சகோதரி கணவர் வெங்கடேசன் என்பவர் தனது நண்பர் சேகருடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். மனைவியின் தம்பி முனியனை சம்பவம் செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் வட்டாட்சியர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அடித்து துன்புறுத்தி சம்பவம் செய்யும் அளவுக்கு இருவருக்கும் இடையே என்ன நடந்தது என்பது குறித்த பின்னணி திடுக்கிட வைக்கிறது. முனியனின் சகோதரிகள் ராணி மற்றும் நீலா ஆகிய இருவரையும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதில் நீலா மட்டும் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரிடமிருந்து பிரிந்து மீண்டும் முனியனின் வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறார். இதனிடையே முனியன், அவரது தம்பி மணி, சகோதரிகள் ராணி, நீலா ஆகிய 4வருக்கும் பூர்வீக சொத்து உள்ளது. பல ஏக்கர் விவசாயம் அவர்களிடம் உள்ளது. இந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற முனைப்பில் வெங்கடேசன் இருந்துள்ளார். முனியனை கொலை செய்தால் ராணி, நீலா என 3வரின் பங்கையும் தனது வசமாக்கிக் கொள்ளலாம் என நினைத்து அவரை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார். இதற்கான சமயம் பார்த்து திட்டமிட்டு காத்திருந்தார் வெங்கடேசன். பின்னர் ஆசை வார்த்தை கூறி முனியனை தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்றுள்ளார் வெங்கடேசன். அதற்கு பிறகு நண்பர் சேகர் என்பவருடன் சேர்ந்து முனியனை சம்பவம் செய்துள்ளார். உடனே அத்தனூர்பட்டி சுடுகாட்டில் உள்ள குப்பையில் 2 மாதங்களாக மறைத்தும் வைத்துள்ளனர் இருவரும். இதனிடையே இந்த சுடுகாட்டில் வேறு ஒரு பெண்ணின் சடலம் எரியூட்டப்பட்டு கிடந்துள்ளது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட வெங்கடேசன் முனியனின் உடலை எரித்து கொண்டிருந்த பெண்ணின் சடலத்தின் மீது கிடத்தி எரிக்க வைத்துள்ளார். மேலும் முனியன் ஓட்டி வந்த 2 சக்கர வாகனத்தை யாரும் பயன்படுத்தாத பாழும் கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு பின்னர் யாதும் அறியாதது போன்று சகஜமாக அனைவரிடத்திலும் இருந்துள்ளார். இந்த சம்பவத்தை போலீசார் கிளறியதை தொடர்ந்து சேகருடன் சேர்ந்து வெங்கடேசன் வட்டாட்சியரிடம் சரணடைந்துள்ளார். பல ஏக்கர் நிலத்திற்காக மனைவியின் சொந்த சகோதரனை சம்பவம் செய்து எரித்த விஷயம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.